ஸ்டார்டிங்லேயே டைலரிஞ்ச ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவருடைய எக்ஸிபிஷனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, வீட்டுடைய ஹோம் இன்டீரியர் டெக்கரேஷனே, அதோட எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ்லாம் ஹீரோயினை துரத்துறாங்க. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அதே எக்ஸிபிஷன்ல ஒரு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாட்டி, உங்க கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு வந்துட்டு தெரியும், அதுக்கு எதிராக என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை நம்ம ஹீரோ அந்த பாட்டிக்கு பிளே பண்ணி காமிக்க, அந்த பாட்டியா இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை கேட்டவுடனே, இங்க பாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிட்டு போ, ஓகேவா, நீ வந்துட்டு என் கம்பெனி மேல பழி சொல்றதுனால என் கம்பெனி ஒன்றும் டவுன்ல போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போனை வச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப பெரிய எவிடன்ஸ்ன்றனால பாட்டியுமே லைட்டா ஜர்க் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா, பாட்டி கிட்ட பேசின போனஸ், அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ராஷ் பண்ணிடுறோம். பிகாஸ் ஏன்னா ஹீரோ தப்பு பண்ணாலும் அது தடை இல்லாம பண்ணுன்றதுக்காக ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ட்ராஷ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை பாடி கார்ட்ஸ் எல்லாம் துரத்துனாங்க இல்லையா, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு தப்பிச்சு ரெஸ்ட் ரூம்ல இருந்து போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஹீரோ இருக்கிற அந்த ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சு நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணாங்க, காலை வந்துட்டு அங்க 2 இடுக்கு மேல வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, இங்கப்பா தயவு செஞ்சு வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா. ஹீரோயின் ஏன்டா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்க, இல்ல உன்னையே பாடி கார்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, நீ ஏதோ ஒரு திருட்டு பொண்ணு தான் நான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ மாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் குள்ள நுழைஞ்சிட்ட, என்ன ஏதாவது நீ பண்ணிட்டுனா அதனால என்னோட சேஃப்டிக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் குட்ரா போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போனை புடுங்க பார்க்க நம்ம ஹீரோயினை செவுத்தா வந்துட்டு தலையை ஒட்டி வைக்க, ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு கேட்க, ஒரு பொண்ணுக்கு என்னமா ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு வேலை, அதுவும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல என்னமா வேலை அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து போனை வாங்கிடுறாங்க. பார்த்தா அதுக்கு அவங்க ட்ரெஸ் வேற கிழிஞ்சிடுது. பாடி கார்ட்ஸும் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய கோட்டை கட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா என்னோட போனை கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒழுங்கா வீடியோவை டெலீட் பண்ணி, இதுல வேற பாஸ்வேர்டு போட்டிருக்கோம் போன்ல, டெலீட் பண்றியா இல்லையா, இல்ல நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு ஏதாவது நான் வந்துட்டு ஊரு குட்டி வந்துட்டு பஞ்சாயத்து வைக்கவான்னு சொல்ல, பத்தியா இதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்தேன், நீ மாட்டுக்கு யார் என்னன்னு தெரியல, நான் ரெஸ்ட் ரூம் குள்ள இருந்தேன், நீ மாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்டேன், இதெல்லாம் நல்லாவா இருக்கு, ஸோ ஒழுங்கா என்னுடைய வந்துட்டு பார்த்தனா போனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் தொங்கிட்டே இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கோட்டை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம ஹீரோயின் என்னடா இவன் எப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ நாளைக்கு டெலீட் பண்ணிடுவல்ல, இங்க இருந்து நான் போயிட்டு போனோடனே எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, கண்டிப்பா நான் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பா நான் வீடியோ டெலீட் பண்ணிடுவேன், இந்த கோட்ல தான் என்னுடைய வந்துட்டு பிசினஸ் கார்டு இருக்கு, சப்போஸ் நான் ஏதாவது வந்துட்டு இது தப்பு பண்ண நீ நினைச்சாலும் நீ என்னுடைய வந்துட்டு தேடி என்னோட ஆஃபீஸ்க்கு கூட வரலான்னு ஹீரோ வெளியே வர. இப்ப நம்ம ஹீரோ மிரட்டினார் இல்லையா ஒரு பாட்டி, அந்த பாட்டியுடைய பேரை வந்து நின்றுட்டு இருக்கான். டே எங்க பாட்டிக்கு எதிராக ஏதோ வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வச்சிட்டு இருக்காமே, ஒழுங்கா அந்த ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் சொல்ல, இவனுடைய பேரு யுவான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இப்போ அப்படியே வந்துட்டு யுவான் கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ தான் அதுல ஜெயிக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நடுவில் நுழைஞ்சு என்ன பண்றாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கிற மாதிரி வந்துட்டு சும்மா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன்ல நான் லைவ் ஸ்ட்ரீமிங்ல காட்டுறேன், சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் பண்ணிக்கிட்டே, 5000 பேர் இருக்காங்க என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்ல, இங்க ஒரு அழகான பையன் இருக்கான் இவனை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் கிட்ட போனை எடுத்துட்டு போவ, யுவான் வந்துட்டு 5000 பேர் இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீமிங்லன்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்க்க வர, டக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நகர்த்திக்கிறாங்க போனை. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கொண்டு போயிட்டு, இங்க பாருங்க இன்னொரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொண்டு போவ, ஹீரோ வந்துட்டு அடி பாவி 5000 பேருனா 10 பேர் தான் இருக்கான், மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, டக்கு நம்ம ஹீரோயினை சரி வாமா நான் உன எக்ஸிபிஷனை சுத்தி காமிக்கிறேன்னு கூட்டிட்டு போவ, ஹீரோயினும் சரி சரி வாங்க 10,000 பேர் இருக்காங்க 20,000 பேர் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல அங்க இருக்க ஆட்கள்லாம் எங்க லைவ் ஸ்ட்ரீமிங்ல தன்னோட முகம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்துறதே விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை காப்பாத்திட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட, ஹீரோ பரவாயில்லையே நல்லா நடிச்சு அவனுங்களை எல்லாம் நல்லா ஏமாத்தன, நீ திருட்டு போனா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப பிரேவான கேலா தான் இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு திருட்டு பொண்ணு எல்லாம் சொல்லாத, என்னுடைய டிசைன்ஸ் தான் இந்த டைலரின் ஆளு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கான், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இவனுங்க எல்லாம் என்ன சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, என் வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதால சரி இந்தா நீயே உன்னோட வீடியோவை டெலீட் பண்ணிடுன்னு போனை காமிக்க ஹீரோயினுமே டெலீட் பண்ணிட்டாங்க. யுவானா இப்போ உங்க பாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க, ஏண்டா அவங்கிட்ட இருந்து அந்த வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டரை வாங்கிட்டு வர முடியல, நீ எல்லாம் என்னடா வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லிட்டு யுவானை அடிச்சிட்டு இருக்க. யுவானுடைய அம்மா அப்பா வந்து ஐயோ அந்த பாட்டி இதை செஞ்சு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை வந்துட்டு சமாளப்படுத்த, யுவான் என்ன சொல்றான், அங்க ஹீரோயின் வந்துட்டு அவ மட்டும் வரலன்னா இன்னைக்கு நான் அவனை வேற மாதிரி பண்ணி இருந்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் இங்க வராங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் பாட்டியுடைய பேத்தி தான். இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு ஏண்டி படிக்காம கொள்ளாம நீ எதுக்கு எக்ஸிபிஷனுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு ஹீரோயினை திட்ட, டக்குன்னு ஹீரோயினுடைய அங்கிள் அதாவது யுவானுடைய அப்பா என்ன சொல்றாரு, அதாவது இவளுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கட் ஆயிடுச்சு, அதனாலதான் இவன் ஃபாரின்ல இருந்து வந்துட்டா, பாதியிலே படிப்பை கூட முடிக்காமன்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு காரணம் யாரு, நீங்களும் ஆன்டியும் தானே, நீங்க 2 பேரும் சென்னையினுடைய ஸ்காலர்ஷிப்பை கெடுத்து விட்டுட்டீங்க, என்னால படிக்க கூட முடியல, அதனாலதான் நான் பாதியில
பாதியிலே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே அங்க இருக்கிற பிரச்சனைய படிப்பு விஷயத்த காலேஜ்லயே சரி பண்ணி நீ படிச்சு முடிச்சுட்டு வராம பாதியிலே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ படிக்கலாம் ஒன்னும் தேவையில்ல வீட்லயே பாத்திரத்தை தேய்ச்சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சமக்கவும் வருது. என்ன பாட்டி கொஞ்சம் கூட மூளையே இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே ஆண்டி சிரிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயினும் பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த யுவானும் தான் பேரம்பேத்தி போல இருக்கு. ஹீரோயின் மேல எந்த ஒரு சொத்தும் வந்துடக்கூடாதுன்னா ஆண்டியும் அங்குளும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி பொண்ணே பாட்டி என்ன பண்றாங்க ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயின் உடனே பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீங்க நியாயத்து பக்கம் பேசவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள பாட்டியவே எதிர்த்து பேசியான்னு பாட்டி எந்திரிச்சு ஹீரோயின் அடிக்க வர டக்குன்னு ஹீரோயினுடைய அம்மா நடுவுல குறுக்க வந்துடுறாங்க. உங்க அப்பா மாதிரி உனக்கும் அதிகமான வாய் வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்ல அப்பாவை பத்தி பேசாதீங்க இந்த குடும்பத்துக்காக தான் என்னுடைய அப்பா 7 வருஷமா ஜெயில இருக்காரு. அவரை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னைக்காவது போயிட்டு எங்க அப்பாவை நீங்க பாத்துருக்கீங்களா? எங்க அப்பா மட்டும் வரட்டும் ஜெயில இருந்து அதுக்கப்புறமா நீங்க எங்களை எப்படி பிஹேவ் பண்றீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்ற விஷயத்த நான் எங்க அப்பா கிட்டே சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டி எதிர்த்து பேச டக்குன்னு ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஐயோ அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க ஆனா இந்த பாட்டி அங்கிள் ஆண்டி யுவான் இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்க அப்படி ஒரு சீனே நடக்காத மாதிரி அப்படியே அங்கிருந்து எஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு அப்படி கதறி கதறி அழுகுதான் வருது. வேற வழி இல்ல ஹீரோயின் தான் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லயும் அவங்க அம்மாவை சேர்க்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலோட பில்ல கட்டுறது கூட பாவம் நம்ம ஹீரோயின்ட்ட காசு இல்ல போல இருக்கு. ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசை கையில இருக்க காசை கட்டிட்டு மீதி காசை நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்ல இப்ப டாக்டர் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோடைய வந்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க டாக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு உங்க அம்மா இங்க ஹாஸ்பிட்டலைஸா இருக்கிறதாமா நல்லது அவங்களை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகே நான் மீதி காசை கட்டிடுறேன் எங்க அம்மா இங்கே இருக்கட்டும் டாக்டர் எப்படியோ சமாளிப்படுத்திட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து அழுகுறாங்க. அப்பா மட்டும் இருந்திருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா கண்டிப்பா வந்துட்டு பாரு இந்த கஷ்டத்தெல்லாம் நானே சரி பண்றேன் ஆனா இப்போதைக்கு வந்துட்டு என்னால ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற வழியே இல்லாம மறுபடியும் அவங்க பாட்டியை பார்க்க போவேன். யுவானுடனே எதுக்கு இவ இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர டக்குனு யுவானுடைய அப்பா அதாவது அங்கிள் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. பாட்டி என்ன விஷயம் கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு கோட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல அந்த பிசினஸ் கார்டு இருக்கு இல்லையா அந்த பிசினஸ் கார்டு எடுத்து நம்ம பாட்டி கிட்ட நீட்டி ஹீரோடைய பிசினஸ் கார்டு என்கிட்ட இருக்கு அதாவது நான் ஹீரோக்கு வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன்ல ஹெல்ப் பண்ணதால கண்டிப்பா நான் அவன் கூட வந்துட்டு நெருக்கமாயிடுவேன் அவனோட கம்பெனியில ஒரு வேலைக்கு சேர்ந்து உங்களுடைய எதிரா வந்துட்டு அவன் ஏதாவது எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் பாட்டி அதுக்கு பதிலா எங்க அம்மாவுடைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் நீங்க கட்டணும்னு சொல்ல பாட்டி உடனே ஃபர்ஸ்ட் நீ ஹீரோ பக்கமா நெருங்கு அதுக்கப்புறமா பில்ல கட்டுறதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் கண்டிப்பா ஹீரோடைய கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து கண்டிப்பா வந்துட்டு நான் இந்த மிஷனை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவேன். அங்கிளும் யுவானோ ஆமா கிழிச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெட்டித்தனமா ஏதாவது ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல இப்ப பாட்டியுடைய கம்பெனியில வேலை செய்யற ஒரு 3 பேர் தான் காமிக்கிறானுங்க. இந்த 3 பேர் உட்காந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராப்ல. ஆக்சுவலி இந்த பிசினஸ் பார்ட்டியில வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே இங்க வந்திருக்கான். ஹீரோ வந்தோடனே பாட்டியுடைய கம்பெனில ஒர்க் பண்ற அந்த 3 பேருமே பார்த்து நீங்க வந்து என்னுடைய கம்பெனில ஒர்க் பண்ணலாம் இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணலாம் நம்ம அதிகமா வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டி கம்பெனில இருக்க அந்த 3 பேரை அவனுடைய கம்பெனிக்கு இழுக்க ட்ரை பண்ண ஆனா அவனுங்க 3 பேரா ரொம்ப நாளா பாட்டி கம்பெனில இருந்தானுங்க போல இருக்கு பார்த்தா அதுக்கு அவனுங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வேற அங்க இருக்கு இப்ப திடீர்னு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க ஹீரோ சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டியை பார்க்கலாம் அதுக்கப்புறமா மத்த விஷயத்த பேசலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வரா இவளுடைய பேர் வந்துட்டு லிண்டா. இந்த லிண்டா வந்தோடனே என்ன பண்றா ஹீரோவுடைய அழகுல பார்த்து மயங்கிடுறா. உடனே லிண்டாவும் பாட்டியோடைய கம்பெனில ஒர்க் பண்றவ தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது பாட்டியோடைய கம்பெனில வேலை பார்க்குற மற்றவங்க கிட்ட ஹீரோவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கன்னு சொல்ல அந்த 3 பேருமே லிண்டாவை வந்துட்டு ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ என்ன பண்ணா லிண்டாவை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க. இப்போ உடனே இந்த லிண்டா என்ன பண்ணா உங்க கம்பெனியில நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஓகேன்னு சொல்லிடுறா. இதை பார்த்து மற்ற 3 பேருமே ஐயோ என்னடா இவ இப்படி சொல்றா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேருமே சரி நாங்க மற்ற கெஸ்ட்டை போய் பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போவேன். லிண்டா என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட உங்க கம்பெனியில உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப வந்துட்டு கொடுத்து வச்சுக்கணும் நான் வந்துட்டு உங்க கம்பெனியில சேர்ந்துக்கிறேன்னு வழியே பேசிட்டு இருக்கா. ஹீரோவுமே என்னடா இது நம்ம கூப்பிடாம இப்படி வந்து வலியிறாளேன்னு சொல்லி யோசிக்க இப்ப அதே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினுமே வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுடைய ஆன்டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பையன் யுவான் கிட்ட ஹீரோ வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு போறா நம்ம கம்பெனி ஆளுங்க கிட்ட ஹீரோ ஏதாவது பேச போறான் போய் பாத்துக்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டதுனால எப்படியாவது வந்துட்டு ஹீரோ கிட்ட வேலையை வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினுமே வந்திருக்க. இங்க லிண்டா என்ன பண்ணா ஹீரோக்கே தெரியாம அவளுடைய நகத்துல ஏதோ ஒரு மருந்து மாதிரி வச்சிருக்கா. இப்போ உடனே வந்துட்டு அவ கிளாஸ்ல சரக்கெல்லாம் ஊத்திட்டு அந்த கிளாஸ வந்துட்டு தட்டுறா பாருங்க அவ நகத்துல இருக்க மருந்து அந்த கிளாஸ்ல விழுந்துருது. இது தெரியாது நம்ம ஹீரோ லிண்டா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. லிண்டா உடனே என்ன பண்றா
ஹீரோ கிட்ட கிளாஸை கொடுத்து சரக்கடிக்க சொல்ல ஹீரோமே அதை கரெக்டா வாய்க்கிட்ட கொண்டு போவா. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. பார்ட்டில இருந்து என்ன கூட்டிட்டு போனோம் இல்லையா, நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் எப்படி என்ன கூட்டிட்டு போவ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வர உடனே லிண்டா என்ன பண்ணா அப்படியே ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டு இப்படி திரும்ப ஹீரோயின் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு லிண்டா கிட்ட கையை கொடுக்க வர லிண்டா உடனே இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நான் கை கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி முறப்பா அப்படியே திரும்பிக்கா. ஹீரோயின் உடனே சரி வா டார்லிங் நம்ம இங்க வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓகே ஹீரோயின் தனக்கு ஹெல்ப் பண்றா, அவ கூட சேர்ந்து நம்மளும் ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோமே லிண்டா முன்னாடி சரி ஓகே நான் கார் ஓட்டிட்டு போனோம், எனக்கு சரக்கெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ணி சரி வா போலாம், இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸ் சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போவா வா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே லிண்டா வந்துட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி உங்க கம்பெனில நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னேன், நீங்க ஆனா என்னுடைய ட்ரிங்க்ஸ் நீங்க ஏத்துக்கவே இல்லையே, தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிண்டா என்ன பண்றா ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோ கிட்ட வழிஞ்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட அந்த ட்ரிங்க்ஸை கையில கொடுக்க ஹீரோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் புடுங்கி வாயில ஊத்திக்கிட்டு உனக்கு என்னமா ட்ரிங்க்ஸ் தானே குடிக்கணும் நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கலந்த ட்ரிங்க்ஸ் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டாங்க. இதை பார்த்து லிண்டாவுக்கு மூஞ்சே மாறிடுது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோமே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணணும் எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்யோன்யமான கப்பல்ஸ் மாதிரி அந்த பார்ட்டிக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே வெளியே வர. இப்ப வெளியே வந்தோடனே ஹீரோ என்ன பண்றா உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயின் டே ஏன்டா தள்ளி விட்டேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்துட்டு வா நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏசில இருக்காங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாட் ஆகுது, உள்ள இருக்கிற அந்த மருந்து பண்ற வேலை தான். இப்ப ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ் பார்த்தா நீ ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்க, எனக்கு வந்துட்டு ஒரு முத்தம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட டையை கட்டுறாங்க சட்டையை கட்டுறாங்க. ஹீரோ கடுப்பாயிடுறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ்ஸே பண்ணிட்டாங்க. ஹீரோ கடுப்பா என்ன பண்றாங்க அப்படி காரை விட்டு கீழே இறங்கிட்டு சே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றாளேன்னு சொல்லிட்டு காருக்கு பின்பக்கமா வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். ஐயோ எங்கடா போச்சு இந்த சனிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கார்னர்ல நின்னுக்கிட்டு தக்கிட்டுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாய் தண்ணி போட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோனுக்கு வாயில தண்ணி எல்லாம் ஊத்த, இருந்தாலும் அந்த மருந்து பண்ற வேலை உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்குமே தெரியல. இப்ப ஹீரோயினுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாதனால ஹீரோ அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட. அப்பயே நம்ம ஹீரோயின் விடாம எப்படியோ சட்டையெல்லாம் கட்டி நம்ம ஹீரோ கிஸ் பண்ற பேர்ல கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அரையும் குறையுமா நம்ம ஹீரோயின் சோஃபால இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்க ஹீரோ சட்டை இல்லாம நின்னுட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ ஆத்தாடி அம்மம்மா என் கருப்புக்கு இவன் பங்கத்தை விளைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர ஹீரோயின் டே என்னடா பண்ணி தொலைச்ச என்ன என்னோட அனுமதி இல்லாம வந்துட்டு என்ன எங்கடா என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஓவரா பேசாத இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோடைய வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கும் போல இருக்கு. ஹீரோ நைட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்க நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டே ஹீரோ பிடிச்சி தாங்க பக்கத்துல இழுத்துக்கிட்டு உன்னை நான் கிஸ் பண்ண போறேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர ஹீரோ அம்மா தாய் என்ன விடுமான்னு சொல்லி எந்திரிக்கிறப்ப ஹீரோ கோட்டிலே நம்ம ஹீரோயின் பாந்தி எடுத்துட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஹீரோ கடுப்பாயிதான் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி நம்ம ஹீரோயின் மேல தூக்கி போட அதனாலதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போதையிலே வந்துட்டு கீழே விழுந்து அந்த கோட்டை வந்துட்டு போத்திக்கிட்டு அரைங்கரமா படுத்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோயின் செம்மையா எம்பரஸ்மெண்டாவ ஹீரோ டக்குன்னு என் வீட்டையே நீ வந்துட்டு அப்படியே வந்துட்டு குப்பை சந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டேன், என் வீட்டிலே வாந்தி எடுத்து என் கோட்டை வர நாசப்படுத்தி விட்டுட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் வந்துட்டு பே பண்ணணும், என் கோட்டுக்கான காசு கொடு, ஒழுங்கா என்னுடைய வீட்டுல நீ இருந்தலையா அந்த ரூம் சார்ஜ் எல்லாம் ஒழுங்கா கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். சரி ஓகே நேற்று வந்துட்டு லிண்டா வந்துட்டு என்ன அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணா அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் யதார்த்தமா தான் அந்த பார்ட்டிக்கு வந்தேன், அப்போ வந்துட்டு லிண்டா வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது, அதனால தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அதோட அது வந்துட்டு கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோட்டுக்குன்னு அவன் சட்டையை கழட்டி கழுத்துக்கிட்ட காமிக்கிறான் கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இது என்ன கணக்கு பாரு மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி கடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டா இருக்கு தயவு செஞ்சு அதை மூட அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு சரி ஓகே எல்லாத்துக்கும் எல்லாமே சரியா போச்சு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு என் கோட்டை மட்டும் கழுவி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கோட்டை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்க ஹீரோயின் கோட்டை கழுவி கொடுக்குறேன் எனக்கு உன்னோட கம்பெனில ஒரே ஒரு வேலை கொடுக்குறியான்னு சொல்ல அதானே பார்த்தேன் என் கம்பெனியில வேலை வாங்குறதுக்காக இப்படி வந்துட்டு குறுக்கு வழியில வந்து சேர்றியா அதெல்லாம் வேலை எல்லாம் தர முடியாது ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண உன் கோட்டை கழுவி கொண்டாந்து கொடுக்குறேன் உன் கப்பல்ல மட்டும் எனக்கு ஒரே ஒரு வேலை கூடன்னு சொல்ல அப்பெல்லாம் முடியாது உங்க அம்மா வந்துட்டு என் கப்பல்ல உனக்கு வேலை கொடுக்கறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி கதவை சாத்திக்கிறாப்ல ஹீரோயினுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டதுனால ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இன்டர்வியூல மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 2 பொண்ணு அதுக்கப்புறமா 2 பையன் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாபிக் என்னன்னா அதாவது 60 வயசு தாத்தாவும் 2 கப்பிள்ஸும் இருக்கிறாங்க. அந்த ஒரு வீட்டை நீங்க இன்டீரியர்
டிசைன் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணுவீங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க டிரா பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இதுதான் இன்டர்வியூட கொஸ்டின். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிரா பண்றாங்க. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டா, இன்னொரு பையன் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னொருத்தவர் கொஞ்சம் மொக்கையா இருக்குது. லாஸ்டா நம்ம ஹீரோயின் கிட்ட எங்கப்பா உங்களுடைய டிசைனை காமிங்கன்னு சொல்ல ஃபோர்த்தா தான் நம்ம ஹீரோயினுடைய டிசைனை பாக்குறாங்க. ஹீரோயினுடைய டிசைன் லைட்டா சாட்டிஸ்பாக்சனா தான் இருக்கு, ஆனா அது லைட்டா தான், அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்க நடக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையுமே ஹீரோ அவனுடைய ரூம்ல உட்காந்து சிசிடிவில பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோடைய செக்ரட்டரி வந்து ஹீரோயின் அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணியிருக்கா, அவன் நம்ம கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தானா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இந்த பொண்ணு இங்கேயும் வந்துட்டாளா, ஒருவேளை ஏதாவது பிளான் ஏதாவது வச்சிருப்பாளா, எதுக்கு நம்ம கம்பெனியும் நம்மளையும் சுத்திவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு லைட்டா டவுட் இருக்குது. ஸோ இப்போ ஹீரோடைய செக்ரட்டரி இந்த பொண்ணை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோடைய செக்ரட்டரி வந்து யாரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க போல இருக்கு, அவன் செமையா ஹாப்பி ஆயிட இப்ப அடுத்தது அப்படின்னு சொல்ல வர ஹீரோயின் நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருக்க, நீதாமா உன்னை செலக்ட் பண்ணிருக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குஷி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். இப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அப்பாவை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க, அப்பா வந்ததுக்கு அப்புறமா நீங்க நானு அப்பான்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ஜெயிலுக்கு தான் வந்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயினுடைய அப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறாரு போல இருக்கு. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்படவே இல்ல. வந்தவொடனே நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க என்ன இருக்கன்னு கூட கேட்கவே இல்ல. ஹீரோயின் அப்பாட உங்களை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேச வர மனுஷன் எடுத்தவனே காசு இருந்தா கொஞ்சம் கூடன்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காசு எடுக்கலான்னு பர்சுக்குள்ள கை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா இப்ப காசுன்னு சொல்லி கேட்க என்னமா சொல்ற 7 வருஷமா சரக்கு அடிக்காம இருக்கா, போயிட்டு நல்லா வந்துட்டு ஒரு பாரை பார்த்து சரக்கு அடிக்கணும் இல்லைன்னு சொல்ல அப்பா அந்த மாதிரி அம்மா என் கூட வரவே இல்லை, நான் மட்டும் தான் உங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன், நீங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்னு சொல்ல சரி உங்க அம்மா எங்கன்னு கேட்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல சரி வாமா அப்ப முதல்ல போயிட்டு அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வர இப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஒரு பேஷண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு லேடின்றது மட்டும் தான் நமக்கு காமிக்கிறாங்க, அந்த லேடியை பத்தி நம்ம யாருக்குமே தெரியல. அந்த லேடி ஹீரோக்கு என்ன வேணும், அந்த லேடி எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு காட்டல. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பில்லு பே பண்றதுக்காக போயிட்டு இருக்க அதே இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டு அப்பா சீக்கிரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பாத்துறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அந்த பாட்டியுடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்றது ஹீரோயின் தெரியாது, ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்ராட்ல படிச்ச பொண்ணு, ஆனா அந்த பாட்டியுடைய பையன் அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை தெரியும் இல்லையா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து வச்சுட்டு சரி நீங்க 2 பேரும் பேசிச்சுங்க, நான் வெளியே போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறாங்க. ஆனா சந்தோஷமா போற மாதிரி தான் இருக்கு, ஆனா சம கோவத்துல தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகவே இல்லை அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அதனால தான் கடுப்பாய் வெளியே போவ. இப்ப உள்ளுக்குள்ள கூட இவரு உன்னை இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் பொண்ணு கவனிச்சுக்கிறான், நான் கொஞ்சமா சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கேட்டேன், உன் பொண்ணு காசே கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அளவுக்கு நிலைமையில இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, எப்படி இருக்க என்ன இருக்குன்னு கேட்காம கூட இந்த மாதிரி பேசுறத பார்த்து நம்ம ஹீரோயின் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு சம கோவத்துல போவ. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியுடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான் அப்படின்றது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாப்ல. ஹீரோக்கு அந்த குடும்பத்து மேல அப்படி ஒரு வஞ்சனை ஏன்றது தெரியல, அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப நம்ம ஹீரோ அந்த குடும்பத்தை சேர்ந்த வந்துட்டு யாருமே வந்துட்டு என் பக்கத்துல நெருங்கவே கூடாதுன்னு நினைச்சா இந்த பொண்ணு வந்துட்டு எப்படி என் பக்கத்துல நெருங்கினா நமக்கு எப்படி இந்த பொண்ணை பத்தி தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொலப்பத்துல அங்க இருந்து போவ. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர உடனே தம்பிக்காரன் ஓடி வந்து அண்ணா எப்படி இருக்கீங்க, ஏமா அண்ணன் ரிலீஸ் ஆகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தம்பிக்காரன் அதாவது அங்கிள்காரன் செம்மையா நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நடிடா நடி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. உடனே டே தம்பி எப்படா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டே அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கிட்ட பேச உடனே வந்துட்டு இவர் கட்டி பிடிச்சி பேசினதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா கூட அப்படின்னு சொல்ல உடனே இவரும் அங்குளும் என்ன பண்றாரு அவரோட ஒய்ஃபை பார்த்து இந்த மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு கொஞ்சம் காசு இருந்தா சென்ட் பண்ணுன்னு சொல்ல அவங்க காசு சென்ட் பண்ணிக்கிட்டேன். சரி இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் உங்க அம்மா நீ உங்க அப்பா 3 பேருமே தண்டை சோறு தான் இங்க உட்காந்து சாப்பிட போறீங்களா, ஒழுங்கா நீ வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு அனுப்பிக்கிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஆனா தன்னோட பொண்ணை திட்டுறாங்களே அப்படின்னு கூட
கொஞ்சம் கூட மானம் ரோஷம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காசு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினுடைய அப்பா போவ இப்ப நம்ம ஹீரோயினுக்கான மான ரோஷம் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான் அங்கிள் ஆண்டியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன தண்ட சொல்றேன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க ஓகேவா, எங்க அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் திட்டுற வேலையும் வச்சுக்க கூடாது, ஏன்னா எனக்கு ஹீரோடைய கம்பெனில வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல அங்கிள் ஆண்டியோடைய மூஞ்ச பாக்கணுமே எப்படா கிடைச்சது வேலை அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கான். இன்னும் த்ரோப்பா நாக்கு மேல பல்ல போட்டுட்டு பேசுனீங்க பல்லே இருக்காது ஹீரோயின் செம்மையா அங்க பதில சொல்லிட்டு வரேன். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த கட்டமே போன் வருது ஹீரோடைய கம்பெனில இருந்து, உங்களுடைய வந்துட்டு டிசைன் அந்த டைலருடைய டிசைன் மாதிரியே வந்துட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுச்சாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க கோவத்துல நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு போனா அங்க ஹீரோயினை உள்ள விட மாட்டேன்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் கேக்குறாங்க ஹீரோயின் வந்துட்டு நல்லா தான் டிரா பண்ணிருக்கான், ஆனா நீங்க எதுக்கு அவளை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு சொல்ல ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்க ஹீரோ உடனே அந்த ஃபேமிலி அந்த பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவ தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் அப்படின்னு செக்ரட்டரி சொல்ல, ஆனா அதுக்கு மேல எதுவுமே செக்ரட்டரியாலும் பேச முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ வெளியே வந்தோடனே நான் தான் அந்த டைலருடைய டிசைன் வந்துட்டு என்னுடைய டிசைனை தான் அவன் திருடி எக்ஸிபிஷன் வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணப்ப நான் சொன்னேன்ல, இப்ப எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கின அது என்னுடைய டிசைன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நீ தானே அதை வாயால சொல்லிட்டு இருக்க, அவரு அவ்வளவு பெரிய ஆளு அவரு டிசைன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸிபிஷனே வச்சிருக்காரு, நீ தான் என்னமோ அவருடைய டிசைன் திருடி எங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கோன்னு பயமா இருக்குது, அதனால உன்னை வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு போவேன். நம்ம ஹீரோயின் கடுப்பாயி இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க, டே எங்கடா இருக்க மரமண்ட அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போவேன். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் தான், அவன் என்ன பண்றான் ஆப்போசிட் பில்டிங்ல இருக்க ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க, அவங்க கப்பல்ஸ் கிடையாது கொஞ்சம் அஃபேர்ல இருக்கவங்கள இருக்கு, அவங்களுடைய வீடியோ எடுத்து வச்சுக்க ஹீரோயின் டே என்னடா பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் ஜாப் எல்லாம் பண்றேன் உன்ன மாதிரியே நானும் நான் இருந்தா இன்வெஸ்டிகேஷன் ஜாப்ல நல்லா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹீரோ பக்கத்துல நெருங்கணும்னா ஹீரோடைய வீட்டு பக்கத்துல எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கும், ஆனா அந்த வீடு செம்ம எக்ஸ்பென்சிவ், அதனால அந்த வீட்டோடைய ஓனருடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இல்லீகலா இருக்கவங்க இருக்கு வேற ஒருத்தவங்க கூட, அதனால இப்ப அவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தா இல்லையா அதை வந்துட்டு அந்த வீட்டுடைய ஓனருக்கு அனுப்பிச்சு வச்சு உன் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இதோட வீடியோ நான் உனக்கு சென்ட் பண்றேன், அதுக்கு பதிலா உன்னோட வீட்டை கம்மி ரேட்டுக்கு எனக்கு வந்துட்டு வாடகை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோயின் தான் இந்த ஐடியாவை கொடுத்ததே போல இருக்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. சோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு டைலருடைய டிசைனை தான் நான் திருடி இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான், அவன் முன்னாடி நான் வந்துட்டு இந்த மாதிரி கெத்தா வந்துட்டு அவங்க கிட்ட வேலையை வாங்கணும், அதுக்கு நான் அவன் வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு போகணும், இதுதாடா சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோ வர வரைக்குமே வந்துட்டு கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணி ஹீரோ வந்த உடனே ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அன்னைக்கு சரக்கடிச்சிட்டு இங்க தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினும் அட ஆமால சரி இந்தாங்க உங்களுடைய கோட்டை நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன கிளம்பலாம்லன்னு சொல்ல ஹீரோயின் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்ல ஹீரோ உடனே லக்கேஜான்னு கேட்க உன்னோட வீட்டு பக்கத்துல தான் நான் வாடகைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு வாடகைக்கா அந்த வீடு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க நம்ம இதுக்கப்புறம் நெய்பர்ஸ் ஓகேவா இதுக்கப்புறம் என்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது உங்க கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டா நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோ கூட லிப்ட்ல மேல ஏறி வராங்க. இப்ப ஹீரோ உடனே அப்படியே கடுப்பாய் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் உடனே சரி நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவ ஹீரோ பாக்குறா என்னடா இவ வேலையை வாங்காம விட மாட்டா போல இருக்கா அந்த ஃபேமிலில இருந்து யாருமே நம்ம கம்பெனியில நெருங்கி வரவே கூடாதுன்னு நினைச்சா இவ வேற ஒரு தொல்லையா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க உள்ள போன நம்ம ஹீரோயின் மறுபடியும் வெளியே வந்து பாய் பாய் நெய்பர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படியோ வீடு வரைக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு பக்கத்துல இதுக்கப்புறமா நான் அவங்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணி நான் வேலை வாங்கிடுவேன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய செக்ரட்டரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு எப்படி தெரியுமா வந்துட்டு இன்னசென்ட்டா இருந்துட்டு என்ன மாதிரி வேலை தெரியுமா பாத்துட்டு இருக்கா எப்படியோ என்னோட வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட வேலைக்கு சேரணும் தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்றாப்புல இருக்குன்னு ஹீரோ செக்ரட்டரி கிட்ட போலம இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்றாங்க பால்கனி பக்கமா வர அங்கேயும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்க ஹீரோ வந்துட்டு ஐயோ இந்த தொல்லை இங்கேயும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கடுப்பாய் ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் ஹாய் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு ஹாயை கொடுக்க ஹீரோ கடுப்பாய் பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து இதுக்கப்புறமா வீட்டை நம்மளே தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எப்படியெல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்களேன் செம்ம அழகா இருக்குல்ல வீடு. ஸோ இப்போ ஹீரோயினே என்ன பண்ணாங்க நானே களத்துல இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக ஹீரோயினே என்ன பண்றாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த இன்டீரியர் ஒர்க்கையும் பண்றாங்க. அப்படி பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அதாவது துணி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி பக்கமா வராங்க பாருங்க. அப்பதான் பாக்குறாங்க பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோடைய வீட்டு
பால்கனிக்கும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டு பால்கனிக்கும் லைட்டா தான் ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப் இருக்குது போல இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, எப்படியும் ஹீரோ துணி காய வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவான், நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தானா நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நம்மள வேலைக்கு சேர்த்துவான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, பேப்பர்ல வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய இன்டீரியருக்கு டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி கிளிப்ப மாட்டி விட்டுட்டு இருக்காங்க ஹீரோடைய வீட்டு பக்கமா திருப்பி வச்சு. இப்ப ஹீரோயினே பிளான் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அவங்களுடைய இன்னர்வியர் காத்துல பறந்து போயிட்டு ஹீரோவுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விழுந்தது. ஹீரோயினும் எப்படியோ அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் வேணும்னே கீழே போட்டுட்டு கொஞ்சம் அதை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ உடனே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு நான் பண்ண பிளான் இது கிடையாது, நீ என்னோட டிசைன்ஸை பார்க்கணும்னு என்னமோ நான் டிசைன்ஸை தொங்க விட்டேன், ஆனா இது தானாவே வந்துருச்சுப்பா, ப்ளீஸ்பா கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஏதோ வந்துட்டு எடுக்க கூடாததை எடுக்கிற மாதிரி குப்பத்தடியில போடுற அந்த பிளாக் கலர் பேப்பரை வச்சு ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஹீரோயின் மேலே தூக்கி போட்டுட்டேன். இன்னொரு தூரம் இந்த மாதிரி பண்ணாத டிஸ்கஸிங்கா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா என்னுடைய டிசைன்ஸை மட்டும் பார்த்துருப்போயேன்னு கழுத்தை வந்துட்டு நீட்டி வச்சுட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோ சார் தான் போடின்ற மாதிரி போயிடுறா. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, என்னடா இது டிசைன்ஸை பாப்பான்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்ல, உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்றான், இங்க பார் ஹீரோ கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணுமா இல்ல ஹீரோடைய கம்பெனில நீ போய் வேலை செய்யணுமான்னு சொல்ல, ஹீரோயின் ரெண்டுமே தாண்டா நடக்கணும், நல்ல பேர் எடுத்தாதானே அவனுடைய கம்பெனில போயிட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, டக்குனு ஃப்ரெண்டுக்காரன் என் கூட வான அவனுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னுடைய வீட்டுடைய வந்துட்டு இன்டீரியர் டிசைனை நீ பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்க, இல்ல என்னுடைய வீட்டுடைய இன்டீரியர் டிசைன் ஒர்க் எல்லாம் நீ பண்ணி அந்த மாதிரி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணு, ஹீரோ அதை பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பத்தாவதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று இருக்கு, அந்த ஆர்ஃபனேஜ்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவானா, நீ என்ன பண்ணு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அந்த ஆர்ஃபனேஜோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணு, அப்படி பண்ணனா ஹீரோ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை பார்ப்பான், இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா உன்னை வேலைக்கு சேர்த்துப்பான்லன்னு சொல்ல, ஹீரோயினும் இந்த ஐடியா நல்லா இருக்கே, சரி ஓகே வந்துட்டு அங்க ஹீரோ எதுக்காக வருவான்னு சொல்ல, ஹீரோ டொனேஷன் கொடுக்கறதுக்காக வருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், நீ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றியான்னு கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன், ஹீரோடைய கம்பெனில வேலைக்கு சேர்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹைஃபை போட, இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணா அதே ஆர்ஃபனேஜ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு மட்டும் கொடுக்க வரது கிடையாது, ஹீரோ இந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த ஒரு பையன் தான் போல இருக்கு. அங்க ஒரு டேபிள்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்துட்டு கையில ஒரு பேப்பர், அதாவது சாக்லேட் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை தத்தெடுக்கிறதுக்காக ஒருத்தவர் வந்திருக்காரு, அவர் தான் நம்ம ஹீரோடைய அப்பா. அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட உனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமாப்பா, என் கூட வா நான் உனக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா படிக்க வைக்கிறேன், உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்ல, இல்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பிடிக்கும், எனக்கு லைம் ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு சொல்ல, உனக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்கா வீட்டுக்கு, நீ என் கூட வந்துடுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சின்ன வயசுல கேட்டுக்கிட்டு ஹீரோவை தத்தெடுத்துக்கிட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காரு போல இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பையன், அதனால இந்த ஆர்ஃபனேஜ்க்கு டொனேஷன்லாம் நம்ம ஹீரோ கொடுக்குறான் போல இருக்கு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அதே பெஞ்சில் நம்ம ஹீரோ வந்து உட்கார, மறுபடியுமே ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு சீன் தான், நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டான் போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு கீழே ரத்த வெள்ளத்துல கடந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி, ஆனா மனுஷன் அங்கே இறந்து போவ, பக்கத்துல இருக்க யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஹீரோ கதறி கதறி அழுவ, அப்பதான் நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு டேபிள்ல நிறைய மேகசைன்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த மேகசைன்ல ஹீரோயினுடைய பார்ட்டி போட்டோ இருக்குது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. ஹீரோ அதை பத்திலாம் யோசிச்சு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பாப்பா நீ லேஸ் கட்டிக்கோ இல்லைன்னா கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. ஹீரோவும் இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்து வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு சொல்ல வர, ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன டொனேஷன் கொடுக்க வந்தியா இல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு டொனேஷன்லாம் கொடுக்க வரல, நான் இன்டீரியர் ஒர்க் பண்ணதா வந்திருக்கேன்னு சொல்ல, இங்க இருக்கிற இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ இன்னும் டிகிரி கூட முடிக்கவே இல்ல, அதுவும் இல்லாம இங்க இருக்க இன்டீரியர் ஒர்க் உனக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே இங்க பேர் வாயிலே வட சுடுறவன் நான் கிடையாது, குவாலிஃபிகேஷனை விட நான் பண்ற வேலையை தான் நான் நம்புறவன், நான் கண்டிப்பா இந்த இன்டீரியர் ஒர்க்கை நான் முடிச்சே காட்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயின் சவால் விட வந்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி எங்க பசங்க கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் உம்முன்னு வரதை பார்த்துட்டு என்ன ஹீரோ பாத்தியா ஏதாவது திட்டினானான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அவன் கொஞ்சம் ஓவராவே பேசுறான்னு சொல்லிட்டே இருக்க,
இருக்கக்குள்ள குழந்தைங்களாம் வந்து எங்க கூட டான்ஸ் வந்துட்டு ஆடுங்களேன் அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் கூப்பிட பசங்க எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உண்மையாவே குழந்தைங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு என்கிட்ட வேலைக்கு சேரணுன்றதுக்கா என்னெல்லாம் பண்றா பாரு, பொய்யா நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜை பாத்துக்கிற ஒரு ஆன்டி வராங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அவ ஒரு டிசைனர் பொண்ணாப்பா, அவ வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ல நம்ம ஹீரோ எடுத்தோடனே வேண்டாம், இவளோட எண்ணங்கள் சரி கிடையாது, அதனால இவ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி கிட்ட சொல்ல அந்த ஆண்டி என்னப்பா இப்படி எடுத்தோடனே அந்த பொண்ணை வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான் தோணுது, பாரு பசங்க கூட எல்லாம் எந்த அளவுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனுடைய வீட்டில் இருக்கான். ஹீரோயின் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஹீரோடைய கோட்டு, அந்த கோட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறான். அதுல நம்ம ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டரை ஹீரோயின் டிரா பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாய் அதை வச்சிட இப்போ ஹீரோடைய செக்ரட்டரி கால் பண்ணி அதாவது இந்த டெய்லர்ன்ற ஒருத்தவனை பத்தி பேசுறாங்க. அந்த டெய்லர் யாருன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது எக்ஸிபிஷன்ல என்னுடைய இதுதான் இவன் திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன்ல போயிட்டு சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் தான் அந்த டெய்லரு. அந்த டெய்லர் தான் நம்ம ஹீரோயினுடைய ப்ரொஃபசர். அவன் தான் ஹீரோயினுடைய ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த டெய்லரை பத்தி தான் இன்ஃபர்மேஷன் வேணும், ஹீரோயினை பத்தி எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அந்த டெய்லரை நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷனுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுடைய தம்பியை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், சோ வந்துட்டு நல்லா சரக்கடிச்சிட்டாரு, அங்கிள் வந்துட்டு பிடிச்சி திட்டாரு, ஏன்டா டே இப்படி சரக்கடிச்சு வந்திருக்க, பாட்டி மட்டும் உன்னை பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான், சரி நீ டைலர் கிட்ட பேசினியா, நம்ம கொலாபரேஷனுக்காக அவனை கூப்பிட்டோம்ல அவன் வரானான்னு கேட்க டக்குன்னு ஹீரோயினுடைய தம்பி அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரா. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலாபரேஷன்ல அவனோட கம்பெனிக்கு கூப்பிட்டுருக்காரா, அதனால யார் நல்லா வந்துட்டு அதிக லாபம் கிடைக்குதோ அவங்க கிட்ட அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரான்னு சொல்ல உடனே வந்துட்டு டைலர் நம்ம கம்பெனிக்கு தான் கொலாபரேஷன்ல வரணும், பத்தாவதுக்கு இந்த ஹீரோயின் வேற ஹீரோவுடைய வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு இருக்கா இல்லையா, ஸோ அந்த வீட்டையே நம்ம வாங்கிக்கலாம், ஹீரோடைய பக்கத்துல இருந்து அவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவளை தூக்கிடலாம் அந்த வீட்டுல இருந்து, அப்பதான் அவ ஹீரோ பக்கத்துல நெருங்கவும் முடியாது, ஹீரோடைய கம்பெனில வேலையும் வாங்க முடியாது, அதனால பாட்டி கிட்ட சொன்னா சபத்தை திட்டியும் அவளை வந்துட்டு ஜெயிக்க முடியாது, அதனால அந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம், அதோடைய வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கிள் அவருடைய பையன் கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரில்லிங் மிஷினை வச்சு வீட்டுல வந்துட்டு ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ கடுப்பாய் தூக்கத்துல இருந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி 8 மணிக்கு மேல இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொல்ல ஹீரோயின் சார் மணி 10ஆவது, அது மட்டும் இல்ல நீங்க ஒன்னும் என்னோட வீட்டு ஓனர் கிடையாது, நான் நிறுத்துறதுக்கு நீங்க சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரில்லிங் மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு வெளியே போய் பார்த்தா அங்க இருக்கிறவர் என்ன பண்றாரு, மேடம் இந்த வீட்டை வந்துட்டு ஒருத்தவங்க சேலுக்கு கேட்டிருக்காங்க, வீட்டை விற்க போறாங்க, நீங்க வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் இப்பதானே என் வாடகைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல மேடம் வாடகையோட சேர்த்து உங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் நாங்க கொடுத்துருவோம், நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்ல ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டதா வெளியே வந்து நம்ம ஹீரோ இந்த வீடு வந்துட்டு விற்கிறதுக்கு வருதான்னு கேட்க ஆமா சார்ன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உங்களுக்கு நான் 5% கமிஷன் கொடுக்குறேன், இந்த வீட்டை எனக்கே நீங்க முடிச்சு கொடுத்துருங்க, போங்க ஓனர் கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல அந்த ஆளும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஓகே சார் இந்த வீட்டை நான் உங்களுக்கே முடிச்சு வைக்கிறேன்னு போயிட இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ தானே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ முன்னாடி தானே பேசினா, நான் இப்பதான் வந்துட்டு வீட்டையே வாங்கறத பத்தி பேசினேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் அங்கிருந்து போவ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அவனுடைய செக்ரட்டரியில டெய்லர் கிட்ட இருந்து கால் வருது, உங்க கம்பெனியோட கொலாபரேஷன் டீலிங் எனக்கு பிடிச்சதுனால உங்க கம்பெனிக்கே நான் கொலாபரேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயின் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ டெய்லர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவருடைய டிசைன்ஸை வச்சுதான் நான் ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ண போறேன், நீ ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் ஒண்ணு இதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, நீ கிவ் அப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போவ. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்போ அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஃபாரின்ல இருக்கக்குள்ள இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபசர் டைலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாருமா, அதனால நான் நோலனா கட்டி முடிச்சிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டைலருடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களுடைய டிசைன்ஸ்லாம் டைலர் கிட்ட காமிக்க டைலர் என்ன சொல்றாரு, அதாவது உன்னுடைய வந்துட்டு எஜுகேஷன் லோனை கட்ட முடியாம நீ ரொம்ப அவஸ்தப்பட்டல, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன், ஆனா நீ கொஞ்சம் அதுக்கு வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல இல்லம்மா உன்னுடைய அங்கிளும் ஆன்ட்டியும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உன்னுடைய வீட்டில் வந்துட்டு ஏதோ நிறைய டார்ச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு, பாவம் அவங்களாலேயும் வந்துட்டு உனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு செலவு வந்துட்டு கொடுக்க முடியல தானே நீ லோனை கட்டிட்டு இருக்க, அந்த லோனுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு நான் எனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஏன் கூட கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்றாங்க, அவ்வளவுதானே சரி ஓகே பண்ணிடலாம், பட் ஆனா வந்துட்டு நீங்க இப்ப சரக்கடிச்சிட்டு இருக்கீங்களே நீங்க போய் நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டைலர் குளிக்க போன உடனே சோ அந்த டைலருடைய டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறாங்க. ஏண்டா என்கிட்டயாடா தப்பா நடக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் எரிச்சு விட்டு ஆக்சுவலி இந்த டைலர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கான ரீசன்
ரீசன் என்னன்னா அங்கிளும் ஆன்ட்டியும் தான் அதாவது ஹீரோயின் கிட்ட சொத்து போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை கெடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப இப்படியே கட் பண்ணி சோ அந்த ஆர்ஃபனேஜோட ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிவ் அப் பண்ணிட்டாப்பா, ஆனா அவ என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஹீரோ அப்பெல்லாம் கிடையாது மேடம், அவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்ல அட நீ வேறப்பா, நான் எத்தனை மனுஷங்களை என்னுடைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருக்கேன், அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு எதுவும் வந்துட்டு எதிர்பார்த்து இங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி தெரியல, இப்ப கூட பாருப்பா அந்த பொண்ணு கிவ் அப் பண்ணிட்டா, பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே என்னத்தையும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா பாரு, அந்த பொண்ணு கிட்ட நீயும் போய் பேசி பாருப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ் ஆன்ட்டி சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுறதுக்காக வரான். ஹீரோயின் இப்ப செம்ம கோவத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்கி வராங்க பாருங்க. கீழே ஒரு கல் இருந்திருக்கு, அதை பார்க்காம நம்ம ஹீரோயின் அந்த கல்லு மேல காலை வச்சு கீழே விழ வர ஹீரோ பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து பல்லுல ரத்தம் வந்துடுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ என்னது இது உன் லிப்ஸ்டிக்கான்னு கேட்க அட்டா பாவி இது லிப்ஸ்டிக் இல்ல, இது வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ரத்தம் அப்படின்னு சொல்ல 3 வயசு சின்ன குழந்தை கூட இப்படி அழுவாது, எதுக்கு இப்ப இந்த மாதிரி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போய் மருந்து வைக்க ஹீரோயின் என்னோட டிசைன்ஸ்லாம் எதுவுமே பார்க்காம நான் வந்துட்டு எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் வந்துட்டு அந்த டைலரை வச்சுதான் இந்த ஆர்ஃபனேஜை டிசைன் பண்ண போறேன், அதனால எனக்கு ஒன்றும் உன்னுடைய டிசைன்ஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பார் ஒருத்தவங்களுடைய வந்துட்டு படிப்பை வச்சு வந்துட்டு எடை போடக்கூடாது, நான் உண்மையாவே டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் டைலரை வச்சு என்னோட வேலையை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வர நேற்று லேஸ் கட்டி விட்டாங்களே ஹீரோயின் அந்த பாப்பா தான். ஸோ இப்போ அந்த பாப்பா வந்து ஹீரோயினுக்கு கேண்டி கொடுத்துட்டு இருக்க ஹீரோயின் உங்க அங்கிள் ரொம்ப கெட்ட அங்கிள்னு சொல்ல யார் சொன்னா இல்லையே எங்க அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள் தெரியுமா, அங்கிள் ஒரு பெரிய கம்பெனில சிஓ இருக்காரு, ஆனா வந்துட்டு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், ஆனா எங்களுடைய எல்லாரோட பர்த்டேவும் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு அவருடைய கையாலே எங்களுக்கு இன்விடேஷன் கார்டு பர்த்டே கார்டுலாம் எழுதி அனுப்புவாரு, எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது அங்கிளுக்கு தெரியும், அங்கிள் வந்துட்டு வாழ்றதே எங்களுக்காக தான் சொல்லுவார் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப வெளியே பாக்கிறதுக்கு தான் இவன் ரூடா இருக்கான், உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவும் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்க இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப்ல வேலைக்கு போறான். இந்த காஃபி ஷாப் ஓனருடைய பேரு ஷூ. சோ இந்த ஷூ வந்துட்டு கேக்குறாரு காஃபி எல்லாம் நல்லா போடுவலன்னு சொல்ல சார் அதெல்லாம் பிரமாதமா போடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஷூ அங்கிள நம்ம ஹீரோக்கு தெரியும் போல இருக்கு. ஹீரோ ஷூ அங்கிள் கிட்ட வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தவர் ஃபாரின்ல இருந்து வர போறாரு, அவருக்கு வந்துட்டு காஃபி எல்லாம் வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வருவேன், கொஞ்சம் காஃபிஸ் எல்லாம் சஜஷன் பண்ணுங்களேன்னு சொல்ல நல்ல டைமுக்கு தான்ப்பா வந்திருக்கேன், என்கிட்ட புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அவன் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டேன். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அன்னைக்கு ஆர்ஃபனேஜ்க்கு வந்தல ஹீரோயின் கூடன்னு சொல்ல உனக்கு நல்ல ஞாபக சக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை கொடுக்க ஹீரோ அந்த காஃபியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல இந்த காஃபிக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ என்ன ஸ்டோரி எதுன்னு கேட்க அது வந்துட்டு ஒரு ஏழை பையனுடைய அதுவும் இல்லாம அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பையனுடைய ஸ்டோரி தான் அதுன்னு சொல்ல ஹீரோ காஃபி நல்லா இருக்கு ஆனா உன் ஸ்டோரி ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்ல உன்னோட ஃபேமிலி வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலையே என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல ஆமா என்ன எங்க அப்பா தத்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோ இப்போ காஃபி நல்லா இருக்குன்னு வெளியே போயிட்டான். பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர ஹீரோ டக்குன்னு கேட்டுறான் நீ வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்க அவன் இல்ல நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல உன்னை பாக்குறப்ப ஏதோ நீ நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கு ஆனா அப்புறம் ஏன் நீ ஹீரோயின் கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே ஹீரோயின் இருக்கிற வீட்டை நான் வந்துட்டு வாங்கிட்டேன் ஆனா இன்னுமே அந்த வீட்டுல இருந்து அவளை துரத்தாம இருக்கேன் அப்ப நான் ரூடான பர்சனா நல்லவனா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவ டைலருடைய கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டைலர் சைனாக்கு வர விஷயத்த சொல்றா. சோ இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே என்ன சம்பந்தம் தெரியல ஏதோ தெரிஞ்சவங்க போல இருக்குது. சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி டைலர் சைனாக்கு வர போறானான்னு சொல்ல ஆமா எங்க பாட்டியோடைய கம்பெனிக்கு தானே அவன் வேலை பார்க்க போறான்னு சொல்ல இல்ல அவன் ஹீரோடைய கம்பெனிக்கு தான் வேலை பார்க்க போறானா ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய ஹோட்டல்ல தான் டைலர் வந்துட்டு தங்க போறானான்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்குது எங்க பாட்டியோடைய கம்பெனியை விட்டுட்டு எதுக்கு இந்த டைலர் வந்துட்டு ஹீரோடைய கம்பெனியில போயிட்டு வேலை பார்க்க போறான் எதுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ பாக்கிறதுக்கு தான் ரூடா இருப்பான் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன்றதை அந்த குட்டி பாப்பா சொல்லியிருப்பா இல்லையா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெருசா பிளான் இருக்குது போல இருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச அடுத்த நாள் இந்த டைலர் சைனாக்கு வந்துடுறான். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு டைலர் வந்திருக்கதை பார்த்து அவங்க அப்பா கிட்ட டைலர் வந்துட்டான் நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு பிளான வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த இடத்துல கூட. இப்ப டைலர் வந்த உடனே பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஒரு டாக்ஸில அதாவது கூலிங் கிளாஸ் அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வராங்க. இதையும் ஹீரோயினோட தம்பி பாத்துறான். ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் டைலர் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்க ஹீரோயின் அந்த தூரத்துல இருந்து பாக்குறாங்க பேசுறது எதுவும் காதுல வாங்கல பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த டைலருடைய வந்துட்டு டிராயிங் எல்லாத்தையுமே ஹீரோயின் எரிச்சாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த டைலர் போட்டு நம்ம ஹீரோயினை சம்மாடி அடிச்சிருப்பான் போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டே விழுந்திருக்காங்க. கேஸ் போட முடிஞ்சிருக்காது ஏன்னா வந்துட்டு அது ஃபாரின்ன்றதுனால கேஸ் சரியா நிக்கல. சோ
இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவும் டென்ஷன் ஆயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கட் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு படிப்பை பாதியிலே விட்டுட்டு தான் ஊருக்கே ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இந்த டைலர் ஹீரோயினுடைய வந்துட்டு டிசைன்ஸ்லாம் திருடி வந்துட்டு எக்ஸிபிஷன் வச்சதுனால ஹீரோயின் எக்ஸிபிஷனுக்கும் போயிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டு டைலரை பார்த்துட்டு இருந்தா டைலர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த டைலருக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் இருக்கனால இவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் போல இருக்கு. ஹீரோயின் அதை நோட் பண்றாங்க. சோ இப்ப டைலர் எந்திரிச்சு ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பினோடனே ஹீரோயின் டைலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன பண்றாங்க வராங்க. டைலர் என்ன பண்றா ஒரு லிஃப்ட்டுக்குள்ள நுழையிறான் பாருங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா ஹீரோயின் கூலிங் கிளாஸ் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கனால டைலருக்கு ஹீரோயினை சுத்தமா அடையாளம் தெரியல. ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்ல ஹீரோயின் 7th ஃப்ளோர்னு சொல்ல இவன் 7th ஃப்ளோர் அழுத்துறான் பாருங்க. அப்ப ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த டைலருடைய வந்துட்டு சுண்டு விரல்ல கட்ட விரல்ல அடிபட்டு அந்த விரலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நகம் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் போல இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸையும் மாஸ்கையும் கழிட்ட அப்ப கூட டைலருக்கு ஹீரோயின் அடையாளம் தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க வந்திருக்கிறது இந்த டைலரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு லிஃப்ட்ல இருந்து இறங்கி நான் வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்ததான். ஹீரோயின் கிட்ட நீ என்ன இங்க பண்ற ஹீரோ கிட்ட பேச போறியான்னு சொல்ல ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரன் தான். நான் அவங்கிட்ட பேசணும்னா வீட்டிலே பேசிட்டு இருக்க போறேன். நான் ஏன் இங்க வரைக்கும் வர போறேன்? ஏன் நான் ஏதாவது வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் நீ நினைக்கிறியான்னு சொல்ல ஹீரோயினுடைய தம்பி ஹீரோயினை என்னடி சொல்றேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட ஹீரோயின் பெட்டி கீழே வந்துட்டு கத்துறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோயினுடைய அப்பா பாக்குறாப்ல. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு. சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோயின் ஐயோ என்னை இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துல நிறைய பேர் சேர்ந்தோடனே ஹீரோயின் இதை சாக்கா வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. பார்க்கிங்ல இருந்து ஹீரோ போன் எடுக்க மாட்டேன்றான். வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா அப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. என்னன்னா ஹீரோ குளிச்சிட்டு இருக்காம்பல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே பால்கனில இருந்து அவனோட வீட்டோடைய பால்கனிக்கு எகிரி குதிச்சு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்து குட்டியோண்டி இடம் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஹீரோயின் நுழைய ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு எலி பொந்துல மாட்டின எலி மாதிரி நம்ம ஹீரோயின் வீச்சுன்னு கத்திட்டு இருக்க. என்னடா இது ஏதோ எலி கத்துற சவுண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே வந்து பார்க்க ஹீரோயினை பார்த்துட்டு திருடி என்ன பண்ணிட்டு இருக்க என் வீட்டுக்குள்ள நுழைய ட்ரை பண்றியா ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள தள்ளி விட ஹீரோயின் டே என் வீட்டுக்குள்ள தள்ளாதரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கழுத்தை பிடிச்சுக்க ஹீரோவா அடியே என்ன விடுறி குளிச்சுட்டு வந்திருக்க நான் வெறும் டவலோட நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோவுடைய வீட்டுக்குள்ள எப்படியோ வந்து ஹீரோவுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க ட்ரெஸ் அவுந்துடுது. இப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ ஷேம் கத்த இதை தன்னடி நானும் சொன்னேன் ஷேமா இருக்க ஒழுங்கா என் டவலை கூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே விழுந்துட. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மொத்தமா மூடிக்கிட்டு ஹீரோயினை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோயின் வந்திருக்கிறது டைலரே கிடையாது அவன் ஒரு ஃபேக்கான ஆளுன்னு சொல்ல ஹீரோ இதை நம்பவே மாட்டேன்னா ஹீரோயின் டே சொல்றதை புரிஞ்சுக்கூடா வந்திருக்கிறது டைலரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அப்பயும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டு எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லன்னு வச்சுக்கோங்க உன்னை வீட்டை விட்டு கூட துரத்திடுவேன் இப்போ உன்னோட வீட்டை நான் தான் வாங்கியிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்காம போயிட்டான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் என்னடா இவன் இப்படி புரிஞ்சுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியே இருந்து கத்திட்டு இருக்க. உள்ள இருந்து நம்ம ஹீரோ இங்க பாரு பத்திரமா வந்துட்டு வீடு போய் சேரு நீ வந்துட்டு பால்கனில இருந்து கீழே விழுந்திருந்தா என்ன ஆவறது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இவன் நம்ம மேல அக்கறைப்படுறான்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போவ. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுடைய அப்பா சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பாரு போல இருக்கு. சோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பிடிச்சவங்களோட இழக்கிற வழி வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு தானே தெரியும். ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப சோகமா பால்கனி நின்று தம் அடிச்சிட்டு இருக்க. அங்கேயே வந்து நம்ம ஹீரோயின் நீங்க பார் நான் மறுபடியும் சொல்றேன் டைலர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோ அங்க வந்து போயிட்டான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு டைலருடைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஃபேக்கான டைலர்ன்ற விஷயம்ன்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த தம்பியும் அங்கிளும் வந்து பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி இந்த சின்ன விஷயத்தெல்லாம் என் காதுக்கு கொண்டு வருவீங்க இதெல்லாம் நீங்களே பார்த்து முடிவு பண்ணி வந்துட்டு விஷயத்த வந்துட்டு முடிச்சிடணுமா இல்லையா ஹீரோவுடைய கம்பெனிக்கு எக்காரணத்துக்கு கொண்டு இந்த டைலர் சைன் பண்ணவே கூடாது கான்ட்ராக்ட்ல நம்ம கம்பெனிக்கு தான் அந்த ஆள் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல சரி பொண்ணே வந்துட்டு தம்பியும் அப்பாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த டைலரை ஃபேக்கா இவங்க தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இப்ப இந்த ஃபேக் டைலரை எடுத்துட்டு ஒரிஜினலான டைலரை வந்துட்டு ஹோட்டல்ல தங்க வச்சிடலாம். எப்படியும் ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுவா. ஹீரோ வந்து அந்த டைலர் கிட்ட பேச வர டைலர் அதாவது பழைய டைலர் கிட்ட ஃபேக்கான டைலர் கிட்ட ஹீரோ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசினா இல்லையா இப்போ ஒரிஜினல் டைலர் கிட்ட பேசுறப்ப ஏதாவது வந்துட்டு பேச்சுல அப்படி இப்படின்னு மாற்றம் தெரியிறப்ப ஹீரோவே அந்த டைலரை வேணான்னு சொல்லிடுவான். இதுதான் பிளான்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா ஹீரோக்கு நீ எதுவும் ஹெல்ப் எல்லாம் பண்ண தேவையில்ல விடு அவனுடைய தலையெழுத்து அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லவே இல்லடா அதாவது நான் ஹீரோக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டைலர் தங்கி இருக்க அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் டைலரை ஃபாலோ பண்ணிட்டு போவ இதை கூட நம்ம ஹீரோயினுடைய அப்பா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் எதுக்கு
எதுக்கு இதெல்லாம் பண்றாருன்னு தெரியல. அதுக்குள்ளே டைலருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, டைலர் இப்பதான் சைனாவுக்கே கிளம்பி போயிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் சைனாக்கெல்லாம் போகவே இல்லை, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு டேட்டிங்காக போயிருக்கான், மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்பதான் அவன் வந்துட்டு சைனா கிளம்பி போயிருக்கான், இதுதான் அவன் தங்கியிருக்க ஹோட்டலோடைய அட்ரஸ்ன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ அப்ப இப்போ ஹோட்டல்ல இருக்கிறது ஒரிஜினல் டைலரான்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வர இங்க நம்ம ஹீரோயின் அது ஃபேக் டைலர்னு நினைச்சு மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ள ஏறி நின்னுகிட்டு உண்மையான டைலர் கிட்ட தன்னோட முகத்தை காமிச்சு 7வது நம்பர் ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்ல அப்ப அந்த டைலர் வந்துட்டு ஃப்ளோருடைய பட்டன் அழுத்துறான் பாருங்க, கட்ட வரல அந்த பிளாக் கலர் மார்க் இருக்கு. இதை வச்சு நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ சோ அப்போ வந்துட்டு ஃபேக்கான டைலரை எடுத்துட்டு ஒரிஜினல் டைலரை கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கே. முதல்ல இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள இருந்து அறக்க பறக்க வெளியே கிளம்புனா பழைய அதாவது பழச பார்த்ததை விடவும் இப்போ நீ ரொம்ப அழகா இருக்குன்னு இந்த டைலர் சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின். சோ இப்போ இது ஒரிஜினல் டைலர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹீரோக்கு நிரூபிக்கணும் இல்லையா இது எப்படியாவது. அதனால கையில ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு இந்த டைலருடைய ரூமுக்கு போயிட்டு அவன் என்னெல்லாம் பேசுறானோ என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு போனா அங்க பார்த்தா எதிர்பார்க்காத நேரத்துல இந்த டைலர் என்ன பண்ணா, ஹீரோயினை பிடிச்சி ரூம்குள்ள இழுத்து ஹீரோயினை மறுபடியும் ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணா. ஹீரோயினா டே விட்ரா விட்ரான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பொக்குன்னு நம்ம டைலரை பிடிச்சி தள்ளி விட டைலரோட இது உண்மையான டைலர் இல்லையா, ஹீரோ இதுக்கு முன்னாடி இவன் பார்த்தது இல்லை இல்லையா, யோ யாரையா நீ மாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட, இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல, இந்த பொண்ணு கதவு திறந்துருந்துச்சுன்னே உள்ள வந்து என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்னு இந்த டைலர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோ கிட்டையும் சொல்ல ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இங்க பாரு இந்த டைலருடைய உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இவன் கூட தான் நீ கான்ட்ராக்டா சைன் பண்ண போறியா, பாரு எப்பேற்பட்ட இவன் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க இருந்து நீ போறியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கத்த ஹீரோயின் அடப்பாவி நீயும் இந்த டைலருக்கு தான் சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ தப்பா நினைச்சிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிளம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோவா டைலருக்கு சப்போர்ட் பண்ணல, ஹீரோயினை இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு டைலரை போட்டு சாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா நல்ல கதவை சாத்திட்டு டைலரை பிடிச்சி அடிக்கா. டைலர் யார் ராணின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ ஏடா என்ன தெரியலையா நான் தான்டா சிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கம்பெனி பேரை சொல்ல இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டைலருடைய ரூம் கிட்ட வந்து ஹீரோயினை காப்பாத்தலான்னு வர உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்க சவுண்டு கேட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியவே நின்னுக்கிறான். ஓகே அவன் நல்லா அடி வாங்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்த ஹீரோ கிட்ட ஹீரோ அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி அந்த டைலருடைய பாஸ்ட் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்துட்டு ஏதாவது நினைக்கிற அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணு, இவன் இந்த மாதிரி தான் ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பரை கொடுத்துட்டு போவ ஹீரோயின் போக்குள்ள அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்க வள இருக்கு. ஹீரோ அதை கையில தான் வச்சுட்டு இருக்கான். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னா ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயின் டைலர் பின்னாடி போனது போட்டோ எடுத்தார் இல்லையா, அதை நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ண ஹீரோ இதை பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பானே. சோ இப்போ வந்துட்டு ஹீரோ அந்த சென்ட் பண்ண நம்பருக்கு கால் பண்ணா ஹீரோயினுடைய அப்பா பேசுறாங்க. ஆனா ஹீரோக்கு அது ஹீரோயினுடைய அப்பான்னு தெரியல. நீங்க எதுக்கு இந்த மாதிரி எனக்கு அனுப்பிச்சிங்க போட்டோன்னு சொல்ல அது என்னுடைய கடமைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா சொல்றாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, அவரே போய் டைரக்டா காப்பாத்தி இருந்திருக்கலாமே, எதுக்கு ஹீரோ அனுப்புனாரோ. சோ இப்போ நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்துல லிஃப்ட்டுக்குள்ள போவ, அதாவது அவங்களுடைய பிளேஸுக்கு வந்து லிஃப்ட்டுக்குள்ள போவ, அபார்ட்மெண்ட் லிஃப்ட்டுக்குள்ள போவ ஹீரோவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லிஃப்ட்டுக்குள்ள ஏறிக்கிறான். ஹீரோ என்கிட்ட சாரி கேட்க போறியா, சாரி தேங்க்ஸ் கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் நான் ஏன்டா தேங்க்ஸ் கேட்கணும், சரி ஓகே போனா போது என்னை காப்பாத்தனாலே வந்துட்டு நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய காலிலே ஒரு மிதிச்சுட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அந்த டைலர் ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹீரோ வந்துட்டு டைலருக்கு தான் சப்போர்ட் வாங்கினா அதனால தான் நம்மள கோவமா அங்கிருந்து போச நம்மள இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா எதுக்கு இவ்வளவு கோவமா நடந்துக்கிறானே தெரியலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு பால்கனி பக்கமா வர அங்கேயே நம்ம ஹீரோயின் நல்லா சரக்கடிச்சுட்டு ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியவே இல்லை, என்னடா இது ஒண்ணுமே புரியல, இந்த பிள்ளைக்கு நம்ம காப்பாத்தா இந்த பிள்ளை எதுக்கு இப்படி கத்திட்டு போறானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டைலருக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஹீரோயின் கிட்ட டைலர் தப்பா நடக்க ட்ரை பண்ணா, ஆனா இந்த டைலர் கூட பிசினஸ் டீலிங் வச்சுக்கணும்னு ஹீரோயினோட ஃபேமிலி யோசிக்கிறாங்களே, ஒருவேளை ஹீரோயினுடைய பாஸ்ட் என்னவா இருக்கும், ஹீரோயின் ஏன் அவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாம ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இன்னொரு பக்கம் இந்த டைலர் கிட்ட அங்கிளுடைய பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைலர் என்ன பண்ணா நான் ஹீரோ மேல வந்துட்டு கேஸ் கொடுக்க போறேன், அவன் எப்படி தெரியுமா என்ன அடிச்சான்னு சொல்ல இங்க பாருங்க ஹீரோ அடிச்சதுக்கு வந்துட்டு எந்தவித எவிடன்ஸுமே இல்ல, நீங்க போலீஸ் கிட்ட போனீங்கன்னா அப்ப உங்களுடைய பாஸ்ட் எல்லாத்தையுமே கிண்டுவாங்க, அதனால ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கிள் டைலரை சமாதானப்படுத்த. ஆனா இந்த டைலர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய கம்பெனி கூட நான் டீலிங் சைன் பண்ணல, அதுக்கு பதிலா உங்க கம்பெனில டீலிங் சைன் பண்ணேன், ஆனா ஹீரோ எனக்கு நிறைய லாபம் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்களும் எனக்கு அந்த அளவுக்கு தான் லாபம் கொடுக்கணும்னு டைலர் சொல்ல அவ்வளவுதான் அங்கிள் கொஞ்சம் ஜகா வாங்குறாங்க. ஆனா ஆன்டி வந்து இந்த மாதிரி டைலரை நம்ம கம்பெனியில வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கோங்க, டைலர்னால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு தெரியுமா லாபம் வரும், பரவாயில்ல சைன் பண்ணிக்கோங்க ஆன்டி அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிளும் உடனே வந்துட்டு டைலர் கிட்ட சரி ஓகே நான் வந்துட்டு கான்ஃபரன்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், நம்ம டீலிங்ல சைன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம்
பக்கம் நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ்ல போயிட்டு அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே பசங்க கிட்ட காமிக்க பசங்களுக்குலாம் அந்த டிராயிங் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ்ல ரெயின்போலாம் வர மாதிரி அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பசங்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க கூட கேம் விளையாட வருவீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிராஸ் பண்ணி போவ, அதாவது ஹீரோவுமே ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருப்பான். ஹீரோ என்னமா எப்ப பாரு என்கிட்ட ஏதாவது தொண்ணு பேசுவியன்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கப்புறம் பேச மாட்டேன், பசங்களுக்காக ஏதோ நான் டிசைன் வரைஞ்சிட்டு வந்து கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆர்ஃபனேஜ் பக்கமும் வர மாட்டேன், நான் உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, ஹீரோயினுடைய பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஒருத்தவனை பிசினஸ்ல டீலிங் பண்ணணும்னு அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்கன்னு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பிளஸ் அந்த டைலரை பத்தியும் தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண. அதுக்குள்ளே இங்க வந்துட்டு நியூஸ்ல லீக் ஆயிடுது விஷயம். இந்த மாதிரி ஹீரோயினுடைய அதாவது ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, பாட்டியோடைய கம்பெனியில தான் இந்த டைலர் வந்துட்டு சைன் பண்ண போறான் அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்போ இந்த டைலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்கு. அவன் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே அவன் தப்பா நடப்பான் போல இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃபா கலெக்ட் பண்ணி இந்த டைலர் மேல ஃபாரின்ல இருக்கக்குள்ள கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கேஸ் வந்துட்டு தள்ளுபடி ஆயிருக்கும். ஹீரோயின் கிட்டே அவன் தப்பா நடந்ததுக்கு பெருசா அவன் மாட்டி இருந்திருக்க மாட்டான். இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு டைலர் இவ்ளோ கேவலமானவன் சொல்ல ஹீரோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போவ. ஹீரோயினுமே அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஒரு பென்டிரைவ்ல லோட் பண்ணிக்கிட்டு இந்த டைலர் இப்போ கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு சைன் போட போறான் இல்லையா கான்ட்ராக்ட்ல, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல தான் காமிக்கிறாங்க பாட்டி, அதுக்கப்புறம் அங்கிள், ஆன்டி, அங்கிளுடைய பையன், இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா டைலரை நம்மளுடைய கம்பெனியில கான்ட்ராக்டா சைன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க. ஹீரோயினுமே அந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு வராங்க. ஆனா ஹீரோயினை உள்ள விடல. ஹீரோயின் ஒரு ஓரமா வந்துட்டு டைம் வரட்டும், இவன் பண்ண வேலை எல்லாத்தையுமே நான் இங்கே மீடியாக்காரங்க முன்னாடி போட்டு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைலர் வந்துட்டு மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துப்பான் இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே அங்க பிளே ஆகிட்டு இருக்குது. மீடியாக்காரங்களாம் இதை பார்த்துட்டு டைலர் கிட்ட என்னது இது, இந்த மாதிரி தான் பொண்ணுங்க கிட்ட நடந்துப்பீங்களா, நீங்க ஒரு ப்ரொஃபசர் தானே, இப்பெல்லாம் நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கேள்வி கேட்க பார்த்தா நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. இப்ப இந்த டைலரா ஐயோ இதெல்லாம் நான் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இந்த டைலரை வாங்க வாங்க அதெல்லாம் போயிட்டு ஜெயில வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. ஹீரோயின் யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க. இந்த டைலர் போற போக்குல நம்ம ஹீரோயின் பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோ பார்த்து நீ தானே இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் யாரை பார்த்து இவன் சொல்றான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ நின்னுட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே மாஸ்க கட்டிட்டு கண் கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைலர் பண்ண விஷயங்கள்லாம் அப்படி. இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணாலே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ண. இத்தனை டிராமா அதாவது இத்தனை எபிசோட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணா. இங்க நம்ம ஹீரோயினுடைய பாட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டைலர் இவ்வளவு கெட்டவன் தெரியாது, எங்க கம்பெனி கூட இதுக்கப்புறம் டைலர் வந்துட்டு கொலாபரேஷன்ல எல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயின் பாட்டி வந்துட்டு நியூஸ் படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, சோ நியூஸ் பார்த்து இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கா தெரியாதுன்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டைலருடைய ட்வின் பிரதர், சோ இவர்கிட்ட கொஞ்சம் காசு, அதாவது நம்ம பாட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சோ இ ஃபேமிலில இருந்து தான், அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி பேர் தான் இ ஃபேமிலிஸ், அந்த இ ஃபேமிலில இருந்து எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி என்ன அங்க இருக்க சொன்னாங்கப்பா. நல்ல வேலை நீங்க வந்துட்டு எங்க அண்ணனுடைய வந்துட்டு எல்லா முகத்திலையும் நீங்க கிழிச்சிட்டீங்க. எனக்கு எங்க அண்ணன் இவ்வளவு கொடூரமானவன் இவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியாதுப்பா, அதனால தான்ப்பா நான் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு நல்ல வேலை எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இ ஃபேமிலி வந்துட்டு காசு கொடுத்தாங்களே அந்த கார்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு டைலருடைய ட்வின் பிரதர். இப்ப நம்ம ஹீரோ யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாருன்னா, ஒரு தடவை பார்ட்டியில நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு போதை மருந்து கலந்து கொடுத்து அதை நம்ம ஹீரோயின் எடுத்து குடிச்சு ஹீரோக்கு கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. சோ இவர்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உங்க கம்பெனியில வந்துட்டு ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோவுமே கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம எப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு வந்துட்டு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்ததுக்காக என்கிட்ட சாரின்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டான். இங்க வந்துட்டு ஹீரோயினுடைய பாட்டி அவங்க செம்ம டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கரெக்டா கால் பண்றாப்ல, இந்த மாதிரி வந்துட்டு உங்க பையன் அதாவது வந்துட்டு ஹீரோயினுடைய அங்கிள், சோ அந்த அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, உங்க ஃபேமிலில இருந்து காசெல்லாம் கொடுத்து எப்படியோ டைலர் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட புடுங்கணும்னு சொல்லி நினைச்சீங்க. ஆனா இப்ப அந்த ஆர்ஃபனேஜோடைய அந்த ரீபில்டிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு என் கையில தான் கிடைச்சிருக்கு. சோ இது மாதிரி தேவையில்லாம காசுலாம் செலவு பண்ணாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சமகெத்தா நம்ம ஹீரோ அந்த கார்டையும் காசோடைய கார்டையும் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு ஜமாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க காசு உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு இல்லன்னு சொல்ல பாட்டி செம்மையா கோவப்படுறாங்க அங்கிள் மேல. ஏண்டா நீ பண்ண வேலையை பத்தியா உருப்படியா கூட பண்ணல, நான் ஹீரோ முன்னாடி எப்படி தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, அந்த ப்ராஜெக்ட் வேற அந்த ஆர்ஃபனேஜை வந்துட்டு அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அந்த ப்ராஜெக்ட் வேற இப்ப ஹீரோவுடைய கையில போயிடுச்சுன்னு சொல்ல அம்மா ஆபீஸ்ல இருக்கமா தயவு செஞ்சு பொறுமையா பேசுங்கம்மான்னு சொல்ல உடனே இவங்க
இவங்க ஒழுங்கா முட்டி போடுறான்னு சொல்ல இவரும் முட்டி போட்டுறாரு. ஆனா வந்துட்டு கதவை சாத்திடுறாரு, வெளியே இருக்க ஸ்டாஃப்லாம் எதுவும் கேட்டக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு தன்னோட அம்மா கிட்ட வந்து உங்களோட ஒரு பையன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கான், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பத்தி சொல்றாங்க. ஆனா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல நீ ஏன்டா இப்ப தேவையில்லாம அவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வர கரெக்டா ஆன்டி வந்து தடுத்துடுறாங்க. வேணாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுத்துட ஏதோ நீ வந்ததுனால இவன் தப்புச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டி சம கோவத்துல வெளியே போவேன். நல்ல வேலை நீ வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா என்ன அடிக்கலன்னு சொல்ல இவங்க பொலிச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு ஒரு வேலை உருப்படியா பண்ண முடியலையா, ப்ராஜெக்ட ஹீரோ கிட்ட இருந்து வாங்க முடியல, அதுக்கு எதோ வந்துட்டு டைலருடைய ட்வின் பிரதரை கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணி தேவையில்லாம இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு 4 சாத்திட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த நூடுல்ஸோட இந்த கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கறியை கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன்னு சொல்ல ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்னுடைய வந்துட்டு டிராயிங்ஸ் எல்லாம் பாத்தியா, உனக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துதான்னு கேட்க ஹீரோ டக்குன்னு எனக்கு மட்டும் பிடிக்கல, என்னோட கம்பெனிக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உன்னுடைய டிசைன்ஸ்லாம், நீ என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வரதா இருந்தா நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற உண்மையாவான்னு கேட்க ஆமாமா நீ வந்துட்டு இப்ப அந்த ஆர்ஃபனேஜோட ரெனோவேஷன் ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம், நீ அதை வந்து இப்ப வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதா இருந்தா நீ பண்ணலாம், என் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு வரலான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றதுக்குள்ள அவங்க பாட்டி கால் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்து பேசினா ஹீரோ பண்ண போற அந்த ஆர்ஃபனேஜ் ப்ராஜெக்டை வந்துட்டு மறுபடியும் கெடுத்து விடுறதுக்காக பாட்டி நீ ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆயிட்டியா, அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறான் எல்லாத்த பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லு, நைட்டு வீட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு அங்க வந்து ஹீரோ கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டு உங்க பாட்டிக்கு கால் பண்ணி என்னால வந்துட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வந்துட்டு ஹீரோ பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே நான் உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு கஷ்டப்படுத்தாம, ஆனா இப்ப என்னோட லைஃபோட டிசிஷன் எடுத்தேன்னா இதுக்கப்புறம் நான் ஹீரோக்கு துரோகம் பண்ற மாதிரி இல்ல, ஹீரோடைய கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறேன், என் லைஃப் நானே பாத்துக்க போறேன், உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் எனக்கு கொடுங்க, எங்க அம்மாவெல்லாம் எதுவும் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனியில ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு ஸோ வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட இப்படி பேச கதவை யாரோ தட்டுறாங்க. போயிட்டு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாதியிலே ஓடிட்டு பில்லு கட்ட காசு இல்லையா என்ன பாதியிலே ஓட்டேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எனக்கு கால் வந்துச்சு அதான் போயிட்டேன்னு சொல்ல ஹீரோ நீ வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் நான் வேலைக்கு வந்துட்டு வரேன், பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாரி கேட்கணும், நிறைய தடவை என்ன இன்சல்ட் படுத்தி இருக்கலன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நான் என்ன சாரி கேட்கணும், அதெல்லாம் என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா சாரி எல்லாம் கேட்கலாம் நான் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோ கூப்பிடுவான் தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி வந்து உன்னோட வீச்சாட் ஐடி கொடு, அடுத்த மாசத்துக்கான வீட்டு வாடகையை நான் கொடுக்கணும் இல்லையா, நான் வீச்சாட்லயே சென்ட் பண்ணேன்னு சொல்ல ஹீரோவும் அவனுடைய வீச்சாட் ஐடியை கொடுக்குறான். ஆனா அதுக்கப்புறமா ஐயோ இல்ல வீச்சாட்ல கொஞ்சம் காசு தான் அனுப்ப முடியும், உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு சும்மா நின்று நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் வேலைக்கு கூப்பிட மாட்டானான் தான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட நான் இந்த மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போக மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண இல்லையா, ஆனா வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் என்ன வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனால நீ ஒரே ஒரு தடவை பர்மிஷன் கொடுத்தனா நான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாரு நீ என்கிட்ட வேலைக்கு வந்தனா நீ அந்த ஆர்ஃபனேஜுக்கு ப்ராஜெக்ட்லயே நீ கலந்துக்கலாம், பிளஸ் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கும் அடிக்கடி போயிட்டு வரலாம், நீ வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே நம்மளே இறங்கி போயிடலான்னு ஓகே நான் வேலைக்கெல்லாம் வரேன், ஆனா டைலர் அளவுக்கு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேனான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ அது உன்னுடைய வேலையை பொறுத்து தான் இருக்கு, ஆனா வந்துட்டு டைலர் உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு கண்டிப்பா வந்துட்டு சாரியும் கேட்பான், அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா என்னோட கம்பெனியில வளர்ந்துட முடியும்னு சொல்ல ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பற்றி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. எனக்கு ஹீரோடைய கம்பெனியில வேலை கிடைச்சிச்சு, நான் இதுக்கப்புறம் பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், நீங்க பாட்டியோடைய வீட்டுல இருங்க, நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து வாங்கலாம் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை கூட்டு போவேன். நம்ம ஹீரோயின் பில் செட்டில் பண்ண போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட டைலரை பத்தி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்தது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு ஹீரோயினுடைய தம்பி செமையா கோவப்பட்டு இருக்கான். இவனை பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்யற இடத்துக்கே வந்துட்டு இந்த ஹீரோயினுடைய வந்துட்டு தம்பி வர இங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வர ஏண்டாடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் டைலரை பத்தி ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்த்து கத்த ஃப்ரெண்டுக்காரனும் ஆமா அவன் அவ்வளோ கேவலமானவன் அதனால தான் நான் போட்டு கொடுத்தேன் இப்ப என்னப்ப அப்படின்னு சொல்ல ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்ததான் என்னடா என்ன எங்க பிரச்சனைன்னு சொல்ல இவன் ஹீரோ பார்த்துட்டு அமைதி ஆயிடுச்சான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா அப்பா உள்ள வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வரலையேன்னு வெளியே வந்தா டக்குன்னு நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்ல நான் இருக்கிற
மேட்டர்லாம் இருக்கட்டும், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை காமிச்சு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கேட்க, ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உங்க அம்மா அப்பாவும் ஹீரோவும் டைரக்டா மீட் பண்ணிக்கிட்டாங்க, சோ வந்துட்டு நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுதான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிட போது, அதனால நீங்க காஃபி குடிக்கலாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போன் பண்ணி அலர்ட் பண்ணிட்டு இவன் இந்த இடத்துக்கு வர. அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, ஹீரோயினுடைய தம்பி நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க சின்ன வயசுல, ஆனா எங்க பாட்டி நல்ல வேலை வந்து அந்த நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க எங்க ஃபேமிலியில நீ வந்திருந்தனா கண்டிப்பா நானே உன்னை சாவடிச்சிருந்திருப்பேன்னு சொல்ல. இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, அதாவது நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல நம்ம ஹீரோக்காக நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, அந்த பாட்டி கேன்சலும் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சோ இப்ப இத பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாரு, என் பொண்ணு இப்ப நல்லா வளர்ந்துட்டாப்பா, என் பொண்ணுக்காக தான் உன்னை வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணது, என் பொண்ணை வேணா நீ பாக்குறியா, டேட் பண்றியான்னு கேட்க ஹீரோயினுடைய அம்மா, எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேன்னு சொல்ல. ஓகேப்பா நான் வரேன்ப்பா வாப்பான்னு சொல்ல. டக்குன்னு வந்துட்டு இந்த தம்பிக்காரன், இவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு, என்ன என் தங்கச்சியை நீ வந்துட்டு டேட் பண்ண போறியா, என் தங்கச்சியை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றது ஹீரோக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு ஹீரோயினை போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. நம்ம ஹீரோவா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, இது என் ஃப்ரெண்டுடைய காஃபி ஷாப்பு, ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல உங்க பாட்டியை கூப்பிடவா அப்படின்னு மிரட்ட. உடனே வந்துட்டு ஹீரோயினுடைய தம்பியும் உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்துல அவன் அங்க இருந்து கிளம்ப. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்ம பேசலாமா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு சொல்ல. வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு காஃபி ஷாப் உள்ள போவ. இப்ப நம்ம ஹீரோயினை வர வேணாம் தானே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொன்னா, ஆனா இங்க வந்து ஹீரோ கூட நிச்சயதார்த்தம் ஆனவை எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு காருக்கு பின்னாடி இருந்து குடுகுடு நோடி வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு போவ. இங்க வந்துட்டு, நான் இந்த மாதிரி 7 வருஷமா எதுக்கு தெரியுமா நான் ஜெயில இருந்தேன், ஏன்னா வந்துட்டு என்னால உன்னை பார்க்க முடியல, அப்ப நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்பா, உன்னால எதுவுமே வந்துட்டு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது, அதனாலதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை வந்துட்டு டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக தான் நான் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் எதுவுமே தப்பு பண்ணல, ஏதோ ஒரு தப்ப நம்ம பாட்டியுடைய குடும்பம் பண்ணியிருக்காங்க, அதை தான் மேல இவர் பழி ஏத்துக்கிட்டு 7 வருஷமா ஜெயில இருந்திருக்காரு போல இருக்கு, அதுக்கு நம்ம ஹீரோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு, அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, சரி ஓகேப்பா நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இங்க வெளியே நம்ம ஹீரோயின், ஐயோ சின்ன வயசுல ஹீரோ கூட என்ன வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணீங்களா, எனக்கே இது தெரியாதேன்னு சொல்ல. மா நிச்சயதார்த்தம் பண்ணோம், பட் ஆனா உன் பாட்டி தான் இதை கேன்சல் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் பழைய விஷயம் சொல்ல. நல்ல வேலை என்னோட ஐடென்டிட்டி மட்டும் இப்ப ஹீரோக்கு ரிவீல் ஆயிருந்தனா, அப்பா என்னமா லூசாமா, நான் ஹீரோ கிட்ட தான் வேலை பார்க்க போறேன்னு அப்பாவுக்கு தெரியும், அப்புறம் ஏமா அப்பா வந்துட்டு என்னோட பாஸ் கூட டேட்டிங் போறியான்னு சொல்லிட்டு பாஸ் கிட்டே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோக்கு அவங்களுடைய செக்ரட்டரியுடைய கால் வருது, சார் நம்ம இன்வெஸ்டருடைய ஒரு பையனுக்கும் பிளஸ் அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வந்துட்டு ஒரு பொண்ணுக்கும் சின்ன வயசுலயே வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களாம் சார் அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு நிச்சயதார்த்தம் சின்ன வயசுலயே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டவனே ஹீரோக்கு இங்க சுருக்குன்னு ஏறுது. இந்த மாதிரி இப்ப எதுக்குமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றேன்னு சொல்ல. இல்ல சார் நான் சும்மா தான் சொன்னேன், நம்ம அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ல, அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல. அட போமா வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கே தெரியல ஹீரோ கூட நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிறது, பிளஸ் வந்துட்டு ஹீரோவுமே இப்பதான் யோசிச்சு பாக்குறான், நம்மளுக்கே இது தோணவே இல்ல, அந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு ஹீரோயின் தான், அப்ப ஹீரோயின் கூட தான் நம்ம நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல இருக்குன்னு ஹீரோ யோசிக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, சப்போஸ் வந்துட்டு நேத்து மட்டும் என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க மாட்டான்ல, என்னோட சொந்த கால என்னால நின்று இருக்க முடியாதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப. ஃப்ரெண்டு உடனே, அதான் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகல, அப்புறம் என்ன உனக்குமே நீ வந்துட்டு இந்த விஷயம் தெரியாதது போல நடி, சின்ன வயசுல நிச்சயதார்த்தம் தெரியாது, அந்த மாதிரி உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சுனாலும் சின்ன வயசுல நடந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி தெரியாத மாதிரி நடின்னு சொல்ல. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண வர. நம்ம ஹீரோ, ஏமா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுமான்னு சொல்ல. ஹீரோயின், வார்ம் அப்லாம் தேவையில்ல, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணணும், என்னோட பாடி ஷேப்பே மாறி இருக்கு தெரியுமான்னு சொல்ல. ஹீரோ இதை கேட்டுட்டு, என்ன பாடி ஷேப்பா, என்ன பைத்தி மாதிரி நம்ம கிட்ட பேசுறா, சரி முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக வர. ஹீரோயின் ஆன்லைன்ல ஏதோ பொருள் வாங்கியிருக்காங்க, அது பிடிக்கலன்னு ரிட்டர்ன் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தது. ஏமா அந்த பொருளை வந்துட்டு நீ பார்த்ததுனால தான் வாங்கின, ஆனா இப்ப அந்த பொருள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ மட்டும் ரிட்டர்ன் போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனுடைய ப்ராஸ்பெக்டிவ் வச்சு பேசிட்டு இருக்கான், அதாவது சின்ன வயசுல வந்துட்டு என்ன இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல இந்த விஷயத்த சொல்ல. ஹீரோயின், என்ன இவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், எனக்கு ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ அப்பவே சொன்னாரு வார்ம் அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுன்னு, பண்ணாதனால இப்ப காலு பிடிச்சிக்கிச்சு. ஹீரோ தான் நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க, வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிற அடுத்த வீடியோல பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. பை, see you.